பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆம் என்பவைகள் ஆமேன் என்று உங்கள் எல்லையில் வரும். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 1:20. தேவனுடைய வாக்குத்தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, தொடர்ந்து கேட்டு வரும் மக்கள் யாவருக்கும் இந்த ஆம் என்பதற்கும் ஆமென் புரிந்தோ புரியாமலோ சொல்லிக் கொண்டு வருகிறோம். இன்று ஆமேன் என்று சொன்னவைகள் அத்தனையும் வீட்டுக்குள் வந்து வாய்ப்பதாக, அவர்களிலே வாய்ப்பதாக, எல்லைகளிலே வாய்ப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். சகல வாக்குத்தத்தங்களையும் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுத்து விட்டார் பிதா. நம்மையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறார். நாம் நம்மை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளலாம். பிறர் நம்மை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். அதை பற்றி தேவனுக்கு கவலை இல்லை, பொருட்டும் இல்லை. அவர் நம்மை இயேசுவுக்குள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். தம் சொந்த ஜனமாக, பிள்ளைகளாக, சொத்தாக, உரிமை சொத்தாக பார்க்கிறார். அவர் அப்படி பார்க்கும்போது நாம் ஏன் வேறு விதமாக பார்க்க வேண்டும்? இந்த பெர்செப்ஷனை அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை. நாம் எதையாவது செய்ததினால் கிடைத்த நீதிமான் பட்டம் அல்ல. நாம் அவருக்குள், இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 15:5-21. ஹல்லேலூயா. நீதியே செய்ய திராணி இல்லாத நம்மை நீதிமான்களாக்கினார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இத்தனை ஆக்கினையும் ஏற்றுக்கொண்டதனால் நாம் பெற வேண்டிய ஆக்கினையை சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவரை அனுபவித்தார், செய்து முடித்தார் கல்வாரியிலே. இதை நம் கணக்கில் வரவு வைத்தார். என்ன வரவு வைத்தார்? நாமே எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக நம் முடியாது, அவர்தான் செய்ய முடியும். அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால் நம் கணக்கில் வரவு வைத்தார். நாம் விசுவாசித்தோம். ஆம், நான் கிறிஸ்துவுக்கு நீதிமான் என்று தேவ கிருபை இதை நமக்கு தந்தது பெற்றுக்கொண்டோம். ஆரம்பம் எப்படியோ அப்படியே தாங்க கடைசி வரையிலும் அவரது கிருபை நமக்கு சகலத்தையும் கொடுக்கிறது. நம்ம விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. நம்முடைய உள்ளான மனிதனை புதிய சிருஷ்டியாக்கினது நாம் ஆமேன் என்று விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டோம். கொல்லேசியர் 3:10, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசியுங்கள். நாம் எப்படி ட்ரெஸ்ஸை தரித்து கொள்வது போல இந்த புதிய மனுஷரை தரித்து கொண்டோம். பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட தரித்து கொண்டு அது உள்ளே ஆவியாக இருக்கிறது, பார்க்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், நாமளும் ஆவியாகத்தான் இருக்கிறோம். இந்த சரீரம் ஒரு வீடு. இது நிரந்தரம் அல்ல, தற்காலமானது, கொடுக்கப்பட்டது, உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. நாம் இந்த மனிதனைத்தான் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டோம். ஆவிக்குரிய மனிதன் ஆதி நிலைக்கு வந்துவிட்டோம். ஆதியாகமம் 1:27 ஆழ பிறந்து விட்டோம். இதை நம்பினோமானால் எனக்குள்ளதெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது, இது ஆம், அப்படியே எனக்கு வந்து சேரும் என்பதை ஆமேன் என்று சொல்லுவோம். இவைகள் எல்லாமே ஆவிக்குரியவைகள், கண்ணால் காணக்கூடாதவைகள். இந்த சரீரத்தில் நாம் இருக்கிறோமே, இதுவல்ல நாம். தேவ ஆவியாய் இருப்பது போல நாமும் ஆவியான மனிதன்தான். உள்ளான மனிதன் ஆவியானவன், காணக்கூடாதவை ஆசீர்வாதங்கள் காண்கிற வகையில் வர வேண்டுமானால், பெற வேண்டுமானால் நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு தொடர்பு கொண்டு ஆம் என்று இருப்பது எல்லாம் ஆமேன் என்ற நிலைக்கு வந்து வாய்க்கட்டும் என்று நாம் சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கான விசுவாசத்தை காட்ட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபித்துவிட்டு பெற்றுக்கொண்டேன் நிச்சயத்தோடு உள்ளான மனிதன் மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்த ஆரம்பித்து விடுவான். இதுதான் அடையாளம். உங்களுக்கு வருகிறது என்பதுக்கு அடையாளம் உள்ளான அந்த ஆவிக்குரிய மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது, நன்றி செலுத்துவது, ரிலாக்ஸாக இருப்பது. விசுவாசத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங். இந்த மாமிசம் உலகத்தோடையே தொடர்பு கொண்டும் சூழ்நிலையே உண்மையே என்று சூழ்நிலைகளை வந்து வாய்ப்பதை, பிறர் சொல்லுவதை உண்மை என்று பிடித்து கொண்டு இருப்பதை பற்றி இந்த உள்ளான மனிதன் கவலை கொள்வதில்லை. அந்த மெச்சூரிட்டி நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலையே இருக்காது. நாளடைவில் இந்த மாமிசம், அதாவது உங்கள் மனம் ஆவிக்கு இணங்கி போய்விடும். இருக்கட்டும், இதற்கு மேல் போது வேண்டாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13-17 வரை வாசியுங்கள். தேவதூதன் சகரியாவிடம் வந்து, ஆசாரியர், நீர் ஒரு ஆண்மகனை பெறுவாய், அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். சகரியா என்ன சொல்லி இருக்க வேண்டும்? எஸ், ஆமேன் என்று அங்கீகரித்து இருக்க வேண்டும். அவனோ, நான் கிழவன், என் மனைவி கிழவி, இது எப்படி என்றான். இன்றும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கும்போது, தரிசனம் சொப்பனத்தில் பேசும்போது நாமும்
அது எப்படி? எனக்கு வயது 50 மேலே ஆயிடுச்சு, இனியா திருமணம் நடக்கும், இனியா குழந்தை பிறக்கும், அதெப்படி இதெப்படி? உலகத்தையும் சூழ்நிலைகளையும் வைத்து நாம் இதை எப்படி கணக்கு போடுகிறோம்? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவா ஒருவர் இருக்கிறான், அவன் மனைவி மல்டி. இவர்களை தேவதூதன் சந்தித்து, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றும் அவள் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்று அவளுடன் சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் என்று கேட்கவே இல்லை. மறுபடியும் தரிசனமான போது இதை என் கணவரிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். மனோவா இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டார். இன்னும் பிள்ளை கருத்தரிக்கவே இல்லை, ஆனால் அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டார். அதுதாங்க விசுவாசம். இதுதான் தேவன் விரும்பும் விசுவாசம். அவரை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். அவரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கும் மகிமை, தேவனுக்கும் மகிமை என்று பாடுவதாலேயோ கத்தி கத்தி சொல்வதாலேயோ அவருக்கு மகிமை வந்துவிடாது. அவர் மகிமைக்குரியவர், அவர் மகிமையாகவே இருப்பவர். அதை ஒருத்தர் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. நாம் அங்கீகரிக்கிறோம். எப்படி? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது, அறிக்கை செய்யும் போது, விசுவாசத்தை காட்டும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே நடந்தது மனோவா குடும்பத்திற்கு. நாம் விசுவாசத்தில் தான் இருக்கிறோம். ஞாயிறு சபையில் நமது விசுவாசம் உச்சத்தில் இருக்கிறது. பின் திங்கள் என்றது உலகத்தையும் சூழ்நிலையும் பார்க்கிறது. இந்த ஆவிக்குரிய பேராமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறது. நாமும் சோர்ந்து போய்விடுகிறோம். இப்படி எழுவதும் விடுவதுமாக இருக்கக்கூடாது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர். சொன்னவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். சொன்னவருக்கு உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு? அவர் தகப்பனின் பிள்ளை. உங்கள் தாயின் கற்பத்தில் உங்கள் கருவை கண்டவர், கருவறையில் உங்களை கண்டவர், கிருபையினாலே சந்தித்தவர், கல்லறை வரை உங்களை விட்டு விலகுவதே இல்லை. எப்பொழுது கிடைக்கும்? இது நமது கேள்வி. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். பிரசங்கி 3:11. இது அவருடைய பதில். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிடைத்த வாக்கை தினமும் அறிக்கையிட்டு ஆமேன் ஆமேன் என்றாலே அப்படியே நடப்பதாக என்பதாகும். உங்கள் விசுவாசம் என்ற வில் உறுதியாக நிற்கட்டும். சகலத்தை உங்களுக்கு கொடுத்து ஆம் ஆமேன் என்று சொல்ல வைத்து சாட்சியாக வைப்பார். இந்த ஆமேன் என்ற வாயால் அல்ல, செயலில் காட்ட வேண்டும். ஆமேன் என்பதை கர்த்தர் தானே செய்து முடிக்க வேண்டும். அவர் தான் செய்து முடித்தால் நம்ம ஆமேன் என்று சொல்லிடலாம். நம்ம ஆமேன் என்று சொன்னதை அவர் செய்து முடிக்கிறார். குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த நாம் ஆமேன் என்று சொல்லுகிறோமே, இதை நாம் வார்த்தையினால் இல்லை, செயலினால் காட்ட வேண்டும். எப்படி காட்டுவது? அதுதான் அதற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அதுதான் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்ட வசனங்களை செவி சாய்க்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். இந்த ஆமேன் நாம் செய்ய வேண்டியது. யோவான் 9ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சேறு உண்டாக்கி கண்ணில் பூசி சீலோவான் குளத்தில் போய் கழுவு என்றான். கழுவினான், திரும்பி வந்தான், பார்வையடைந்தான். இதுதான் அவனுடைய ஆமேன். என்ன சொன்னாரோ அதை செய்தான், நம்பி செய்தான், விசுவாசித்து செய்தான். அதுதான் அவனுடைய ஆமேன். அப்படி நம்முடைய ஆமேன் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் நமக்குரிய ஆம் என்பதெல்லாம் நம் கண்கள் காண வர வேண்டுமானால், வாய்க்க வேண்டுமானால் நம்முடைய ஆமேன் செயலாக, அது அதிகார தோரணையில் அவரை தேடுவது, அதிகாலையில் அவரை தேடுவது, வாக்கை அறிக்கை செய்வது, தினப்படி வேலையை கருத்தருக்கண்டு மனப்பூர்வமாக செய்தது. இதுதான் நம்ம ஆமேன் நம்மளிருந்து வெளிப்பட வேண்டும். உங்களை உள்ளான மனிதன் மகிழ்ச்சியை காட்ட வேண்டும். இந்த ஆமனை பார்க்க அவர் விரும்புகிறார். இதை பார்ப்பார். அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து உங்களை ஆமேன் என்று சொல்ல வைப்பார். அதற்கு முன்பாகவும் சொல்ல வைப்பார், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதற்கு பின்பாகவும் சொல்ல வைப்பார், அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதை பெற்றுக்கொண்டேன், ஆமேன் என்று உறுதியாக சொல்ல செய்ய பிசாசின் பொய்யை அள்ளத்தட்ட வேண்டும். நாங்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உம்மையும் இது வல்லமையும் தேட வேண்டும் என்று புரிந்து கொண்டோம். ஆவியானவர் செவையான வழியில் நடத்தி சாட்சியுள்ள வாழ்வு வாழ உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன்.